வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குது. டாப் வியூவில் ஒரு இமேஜ், அதில் ஊருக்கு நடுவில் பெரிய குளம், ரொம்ப அழகாக இருக்குது. உலகத்திலேயே அழகான விஷயங்களில் முதல்ல நிற்கிறது தண்ணி தான். அடுத்து பக்கத்தில் இருக்க கோவிலிருந்து மங்கள ஓசை வந்துக்கிட்டு இருக்கு. வெளியில் பெரிய பீடத்தில் ஐயனார் ஜம்முன்னு கையில் கொடுவாலோட உட்காந்துருக்காரு. ஒரு பக்கம் பாட்டியும் அவங்களோட பசங்க பேரங்க 3 பேர் இருக்க ஃபோட்டோவும் பெரிய பேனராக நின்றுட்டு இருக்க. அது பக்கத்தில் நிறைய பூவெல்லாம் வச்சுருக்காங்க. அப்போ ஒரு கார் வந்து நிற்க. இறங்குற முத்துவேல் அம்மாவோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வர. டிரைவிங் சீட்ல இருந்து சக்திவேல் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. பின்னாடியே வடிவு மாறி குமரவேல்னு இறங்கி வர்றாங்க. இறங்குற பாட்டி அங்கே இருக்க பேனரை பார்த்து அப்படியே அசந்து போய் நிற்கிறாங்க. அந்த பேனரில் இவங்க சேரில் உட்காந்துருக்க. அவங்களோட லெஃப்ட் சைடு முத்துவேலும் ரைட் சைடு சக்திவேலும் பேக்கில் குமரவேலுமா ஜம்முன்னு நின்றுட்டுருக்காங்க. கீழே இன்று 75வது பிறந்தநாள் கொண்டாடும் எங்கள் அன்னையை வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம் அப்படின்னு இருக்க. அதை பார்த்து பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மாறி அதை பார்த்து பிரமிச்சு போய் அத்தை பேனர்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல பாட்டிக்கு பேச்சு கூட வரல. ஆமான்னு சந்தோஷத்துல தலையாட்டுறாங்க. ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப பெருமையா மீசையை தடவி விட்டுட்டு நிக்கிறாரு சக்திவேல். பேனர்ல அசையாம நிக்கிற மாதிரியே இப்பவும் முத்துவேல் நின்று அவங்க எல்லாரும் சந்தோஷத்தையும் ரசிச்சுட்டு இருக்காரு. பாட்டி ரொம்ப சந்தோஷத்தோட இப்படியும் அப்படியுமா பார்த்துட்டு இருக்க. சூப்பரா இருக்குல்ல ஆத்தான்னு கேட்குறாரு சக்திவேல். ஏண்டா யாரு அந்த வேலையெல்லாம் பார்த்தது அப்படின்னு ரொம்ப பிரமிப்போட கேட்க. வேற யாரு, நான் தாங்கிறாரு குமரவேல். டேய் என்கிட்ட சொல்லவே இல்லையேடா, சூப்பர்டா மவனே அப்படின்னு சக்திவேல் மகனை தட்டி கொடுக்க அவரும் சந்தோஷமா சிரிக்கிறாரு. அண்ணே சூப்பரா இருக்குல்லண்ணே அப்படின்னு சக்திவேல் கேட்க முத்துவேலும் முயல் பல்ல காட்டி அப்படிங்கிறாரு. மறுபடியும் ஏக பெருமையோட மீசி இந்த பக்கம் தடவிக்கிறாரு சக்திவேல். இவ்வளோ நேரம் சந்தோஷமா இருந்த பாட்டி, ஏன்பா காலம் போன காலத்துல எனக்கு பிறந்த நாள் கொண்டாடுறதே கூச்சமா இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்புறம் அப்படின்னு பாக்குறாரு சக்திவேல். இதுக்கு இடையில இதோ இந்த பேனர்லாம் தேவையாங்கிறாங்க பாட்டி. ஐயோ ஆத்தாவுக்கு வெக்கத்தை பாரு அப்படின்னு கன்னத்துல செல்லமா இடிக்கிறதா நினைச்சு நல்லாவே இடிச்சிடுறாரு சக்திவேல். எப்பா அப்படின்னு அவங்க கன்னத்தை தடவிட்டு இருக்க. அப்பத்தா எங்களுக்கு அதெல்லாம் தேவைதான், எங்களுக்கு உங்க சந்தோஷம் தான் முக்கியங்கிறாரு குமரவேல். கெத்துடா மவனே அப்படின்னு மகனை பாராட்டிட்டு இருக்காரு சக்திவேல். முத்துவேல் அப்படியே மெதுவா லெஃப்ட் சைடு திரும்பி பார்க்க அங்க கொஞ்சம் குச்சிங்களை வச்சு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை பாக்குற முத்துவேல், குமாரு எத்தனை பேனர்டா சொல்லியிருந்தேன்னு கேக்குறாரு. நான் ஒண்ணுதான் பெரியப்பா வைக்க சொன்னேன் அப்படின்னு சொல்ல. ஓ அப்படிங்கிறாரு அவரு. அண்ணே அங்காளி பங்காளிங்கெல்லாம் இருக்கானுங்கல்ல, ஆளுக்கு ஒன்று கட்டுவானுங்க, அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கானுங்களோ அப்படின்னு சந்தோஷமா கேட்க. குமரவேலு சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காரு. பாட்டியும் வெக்கமும் சந்தோஷமா நிக்கிறாங்க. அந்த இடமே ரொம்ப அழகா பாசிட்டிவ் வைபோட இருக்கு. உள்ளர போலாம் அத்தை அப்படின்னு மாறி சொல்ல, இருடி இன்னொரு பேனர் கட்டுறதை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு போலாம் அப்படின்னு மீசையை தடவிக்கிட்டு அங்க பார்த்துட்டு இருக்காரு சக்திவேல். பேனரோட பேக் சைடு தூக்கிக்கிட்டு வர எல்லாரும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அங்க பாரு இன்னொரு பேனர் வருது பாரு அப்படின்னு சக்திவேல் சொல்ல பேனரை திருப்பிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரோட பார்வையும் அங்கதான் இருக்கு. பேனர் அப்படியே ஃப்ரண்ட்டுக்கு திரும்ப சக்திவேல் முகத்துல பயங்கரமான எலக்ட்ரிக் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கு. முத்துவேலோட முகம் பிளாஷ் லைட்டோட 4 தடவை க்ளோஸ் அப்ல வந்துட்டு போகுது. குமரவேல் கொஞ்சமா தான் ஷாக் ஆகுறாரு. ஆனா பாட்டி பயங்கர சந்தோஷத்துல சிரிக்கிறாங்க. அவங்க கண்ணில் ஆனந்த கண்ணீர் ரெடியா இருக்கு. மாறி அசந்து போய் பாக்குறாங்க. இதுவரையிலும் சாதாரணமா இருந்த வடிவம் அதிர்ச்சியோட பாக்குறாங்க. பேனரை கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தி தூக்கிட்டு வர எல்லாருமே அப்படியே அதிர்ந்து போய் அந்த பேனரையே பாக்குறாங்க. அந்த பேனர்ல 75வது பிறந்த நாள் காணும் எங்கள் அம்மா காந்திமதி பல 100 வருடங்கள் சீரும் சிறப்புமாக வாழ வாழ்த்தும் பாண்டியன் குடும்பத்தினர் அப்படின்ற வார்த்தைகள் இருக்க. காந்திமதி ஒரு சேர்ல உட்கார்ந்துருக்க. அவங்களோட ரைட் சைடு பாண்டியனும் லெஃப்ட் சைடு அவங்க தோல்ல கைய வச்ச மாதிரி கோமதியும் நிக்கிறாங்க. அப்படியே கீழே கொஞ்சம் இறங்கி வந்து பார்த்தா ஒரு சின்ன சர்க்கிள்குள்ள சரவணன் மயிலு, லெஃப்ட் சைட்ல செந்தில் மீனா, அதுக்கு இன்னும் கொஞ்சம் கீழே கதிர் ராஜி, பழனி சுகன்யா, குழலி அவங்க வீட்டுக்காரரு, அரசின்னு அத்தனை பேர் போட்டோ அந்த ஃபிளக்ஸ்ல இருக்கு. பாட்டி ரொம்ப சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்க. பல்ல கடிச்சிட்டு பார்த்துட்டு இருக்காரு சக்திவேல். அவரு செம்ம டென்ஷனோட கையை முறிக்க ஒரு தொடையில அடிச்சுக்கிட்டு இருக்க. மூச்சை இழுத்து பிடிச்சி முறைச்சிக்கிட்டு நிக்கிறாரு முத்துவேல். டென்ஷனா இருக்க சக்திவேல், டேய் இந்த கருமமும் ஓ வேலை தானான்னு கேக்குறாரு. அப்பா நான் எப்படிப்பா இந்த பேனர்லாம் வைப்பேன் அப்படின்னு குமரவேல் கேட்க அண்ணனும் தம்பியும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. குமார் வேகமா அந்த பேனர் கிட்ட போக, ஏய் குமாரு அப்படின்னு லேடிஸ் 3 பேரும் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. வேகமா அந்த பேனரை பிடிச்சிட்டு இருக்கவர்கிட்ட வர்ற குமரவேல், ஏய் யார் இந்த பேனர் வைக்க சொன்னாங்கன்னு கேட்குறாரு. கதிர் தான் வைக்க சொன்னாரு
அப்படின்னு அவரு சொல்ல குமரவேல் அப்படியே அமைதியா திரும்பி வந்து பழைய இடத்துல நின்னுகிட்டு, அப்பா அந்த கதிர் தான்ப்பா இந்த பேனரை வைக்க சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்றாரு. ஏண்டா பெரிய மனசு பண்ணி அந்த நாய்ங்களை கோவிலுக்கு வான்னு சொன்னா பேனர் கேக்குதா? பேனரு ஏய் கிழிச்சு போடுறா அப்படின்னு மகனுக்கு ஆர்டர் கொடுக்க குமரவேல் அசையாம அப்படியே நிக்கிறாரு. எல்லாரும் திகைச்சு போறாங்க. தம்பி இப்படி வாய்க்கு வந்தபடி நாய் கீழெல்லாம் பேசாதீங்கிறாங்க வடிவு. ஓ மருமகனை சொன்னதும் அன்னைக்கு பொறுக்கலையோ? அண்ணே பாருங்க அண்ணே, பாசம் பொத்துக்கிட்டு வருது அப்படிங்கிற சக்திவேல், டேய் அந்த பேனரை கிழிச்சு போடுறாங்கிறாரு. குமரவேல் என்னப்பாங்கிற மாதிரி பார்க்க, டேய் சொன்னது காதில் விழல, போடா போய் கிழிச்சு போடுறா போடா அப்படின்னு முதுகுல கைய வச்சு தள்ள குமரவேல் அப்படியே நிற்கிறாரு. டேய் இது நம்ம குலசாமி கோவில், அவங்க அதிகாரம் பண்றதுக்கு வரவும் கூடாது வைக்கவும் கூடாது, போய் கிழிச்சு போடுறா போடா போய் கிழிச்சு போடுறா அப்படின்னு குமரவேலை கொஞ்சம் முன்னுக்கு தள்ளி விட்டுடுறாரு. ஏங்க அப்படின்னு மாறி கூப்பிட்டு இருக்க பாட்டி குமரவேலை தடுத்து பிடிச்சிக்கிறாங்க. அவர் எங்க போனாரு? அப்பா தள்ளினதுல கொஞ்சம் தடுமாறி முன்னாடி வந்தாரு, அவ்வளவுதான். டேய் அவன் சொன்னா அப்படியே ஓடிடுவியா நீ அப்படின்னு பாட்டி கேட்க, பின்ன போமாட்டானா அப்படிங்கிறாரு சக்திவேல். பேசாம நில்லுடா, கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? உங்க அப்பனுக்கு தான் அறிவு கிடையாது அப்படின்னு பாட்டி சொல்ல, ஆத்தா என்ன பேசிட்டு இருக்கிற நீ அப்படின்னு சக்திவேல் எகிற, வாய் மூடுறா. இந்த பாரு சும்மா எகிற வேலையெல்லாம் வேண்டாம். கோவிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்க 2 பேர்கிட்டையும் என்ன சொல்லி சத்தியம் வாங்கின அப்படின்னு பாட்டி செம்மையா மிரட்டி விடுறாங்க. பயங்கர கடுப்போட முகத்தை திருப்பிட்டு மீசையை தடவிட்டு நின்னுட்டு இருக்காரு சக்திவேல். முத்துவேலும் கொஞ்சம் டென்ஷனா தான் இருக்காரு. சண்டை போடக்கூடாதுன்னு சொன்னேனா இல்லையா அப்படின்னு பாட்டி கேட்க, ஆமா ஆமா ஆத்தா போடக்கூடாதுன்னு சொன்னேன், ஆனா நாங்களா சண்டை போடுறோம், அவனுங்க தான் சண்டை போட வைக்கிறானுங்க அப்படின்னு சக்திவேல் கத்த. ஏண்டா இன்னும் யாருமே வரல, அதுக்குள்ள ஏண்டா இப்படி தாம் தூம்னு குதிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு பாட்டி கேட்க, அவரு கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம இப்படி அப்படின்னு தலையை திருப்பிட்டு இருக்காரு. இங்க பாரு சக்தி, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள், நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா எல்லாரும் அமைதியா இருங்க, இல்ல வெட்டு குத்து நீ இறங்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் பாட்டுக்கு கிளம்பி போய்கிட்டே இருப்பேன்னு கார் பக்கம் திரும்புறாங்க பாட்டி. ஐயோ அத்தை அப்படின்னு வடிவும் மாரியும் கூப்பிட குமரவேல் பாட்டியை தடுத்து பிடிச்சிக்கிறாரு. டேய் என்ன அப்படின்னு பாட்டி எகிற, சும்மா இருக்க மாட்டீங்களான்னு மாறி மிரட்டுறாங்க. ஏய் என்னடி அப்படின்னு சக்திவேல் குதிச்சிட்டு இருக்க, பொறுமையா இருங்கிறாங்க வடிவம். முத்துவேல் கோவத்தோட இங்கே அங்க பாத்துக்கிட்டு இருக்க, நல்லது கெட்டதுன்னு கூட பார்க்காம இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கான் இவன், என்னம்மா பண்ண சொல்ற என்ன அப்படின்னு பாட்டி கேட்க வெறுப்போட சக்திவேலை பாக்குறாங்க வடிவு. ஆத்தா அப்படின்னு சக்திவேலை ஆரம்பிக்க, அதுக்குள்ளேயே வாய் மூடுறா, வாயை திறந்தா எப்ப பார்த்தாலும் லொட லொட லொடன்னு பேசிக்கிட்டே இருக்கிறது, வாய் மூடு அப்படின்னு பாட்டி மிரட்டிட்டு இருக்கா. அப்படின்னு வாயை திறந்து காமிக்கிறாரு சக்திவேல். பேசாதன்னு சொல்ல டப்புன்னு வாயை முடிக்கிறாரு. ஐயோ பாட்டி, அவ்வளோ பெரிய டெரர் பீஸை காமெடி பீஸா மாத்திட்டு இருக்கீங்களே. திரும்புற பாட்டி, முத்து நீ சொல்லியா, சண்டை போடுற மூட்ல தான் வந்திருக்கீங்களா அண்ணன் தம்பி 2 பேரும், இல்ல நான் சந்தோஷமா இருக்கணுங்கிற முடிவுல வந்திருக்கீங்களா அப்படின்னு பாட்டி கேட்க முத்துவேல் முகத்தை திருப்பிக்கிறாரு. அவருக்கும் அந்த பேனர் விஷயம்லாம் சுத்தமா பிடிக்கல. இங்க பாருப்பா, நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னா சொல்லுங்க, நான் உள்ளர வர்றேன், இல்ல சண்டை தான் போடுவீங்கன்னா நான் இப்படியே வெளியே போயிடுறேன்ப்பா அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. அப்பத்தா அப்படின்னு குமரவேல் பாட்டியை கன்சோல் பண்ண ட்ரை பண்றாரு. முத்துவேல் கொஞ்சம் யோசிச்சுட்டு, சக்தி வா அப்படிங்கிறவரு, அம்மா உனக்காக சண்டை போடாம அமைதியா இருக்கும் வா அப்படின்னு பாட்டி பையங்கையை பிடிச்சிட்டு நடக்கிறாங்க. வாங்க வாடா அப்படின்னு சொல்ல, சரிங்க நேனு சக்தி சாந்தியாகி நடந்து போறாரு. கோவப்படாதீங்க அப்பத்தான்னு குமரவேல் சொல்ல, விடுங்க அத்தான்னு மாரியும் வடிவும் சொல்லி கூட்டிட்டு வர்றாங்க. அண்ணனும் தம்பியும் ஜிங்கு ஜிங்குன்னு உள்ளர வந்துகிட்டு இருக்க, 2 பக்கமும் சாமியோட பேனரும் டெக்கரேஷனும் கலக்கலா இருக்கு. அண்ணே அப்போ அந்த பேனர் அங்கேயே இருக்கட்டும்னு சொல்கிறீங்களாண்ணே அப்படின்னு சக்திவேல் கேட்க, கொஞ்ச நேரம் தானேடா இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு முத்துவேல் சொல்ல, அண்ணனை கொஞ்சம் முறப்பா பார்த்துட்டு, அண்ணே நாம தோத்து போகிற மாதிரி ஆயிடுமேன்னு அப்படின்னு சக்திவேல் கேட்க, அம்மாவுக்காக தானே பரவாயில்ல விடுங்கிறாரு அண்ணே. இல்லைண்ணே இப்படியே விட்டுக்கிட்டே போனோம்னா அவனுங்க தலைக்கு மேலே ஏறிடுவானுங்க அப்படின்னு சக்திவேல் சொல்ல, ஏய் அப்படின்னு தம்பி முதுகுல தட்டி கொடுக்குறவரு, சாப்பாடெல்லாம் டயத்துக்கு வந்துடும்லன்னு கேட்குறாரு. உடனே ஆர்மி சோல்ஜர் மேஜர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி கண்ணை இறுக்கமா அவர் திறந்து மூடிட்டு மறுபடியும் கண்ணை திறக்கிற சக்தி, அதெல்லாம் கரெக்டாக வந்துடும்னேங்கிறாரு. ஊரே ஆச்சரியப்படுற அளவுக்கு கெட்டா விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கு அப்படின்னு தம்பி சொல்ல, அண்ணன் சந்தோஷமா சிரிக்கிறாரு. குமார் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டானே, ஆன் டயத்துக்கு கரெக்டா வந்துருன்னேங்கிறாரு சக்திவேல். பெருசா பேனர் வைக்கிறவங்கள பத்தி யாரும் பேச மாட்டாங்க,
வயிறார யார் சாப்பாடு போடுறாங்களோ அவங்கள பத்தி தான் பேசுவாங்கன்னு குமரவேல் சொல்ல, சக்திவேலும் ஒரு சின்ன கிளாரிட்டியோட ஆமாண்ணேன்னு பெருசா சிரிக்கிறாரு. சாப்பாட்டுல பாத்துக்கலாம் வா அப்படின்னு அவர் நடக்க, சரிண்ணே 500 பேருக்கு பக்கம் வருவாங்கல்லண்ணே, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சொல்லியிருக்குண்ணே அப்படின்னு சக்திவேல் சொல்ல, 2 பேரும் மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறாங்க. இவங்க 4 பேர் இன்னும் கார் பக்கத்துலயே நின்றுட்டு இருக்க, 2 பேர் வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள்மான்னு விஷ் பண்றாங்க. வாங்கண்ணே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு குமரவேல் கேட்க, ஏன் இந்த வைர விழா பவள விழா எல்லாம் தம்பதியா இருக்கவங்க தான் கொண்டாடுவாங்க, மாமா தவறுனதுக்கு அப்புறம் இப்படி எல்லாம் கொண்டாடலாமா அப்படின்னு அந்த லேடி பாட்டியை கேட்க, பாட்டியோட முகம் சுருங்கி போயிடுது. குமரவேல கொஞ்சம் டென்ஷனோட பாக்குறாரு. ஏங்க வந்தோடனே ஆரம்பிச்சிட்டீங்களா, இதெல்லாம் உங்களுக்கு தேவையான்னு கேக்குறாரு குமரவேல். இதெல்லாம் ஊர் வழக்கம் இல்ல தம்பி அப்படின்னு அந்த லேடி சொல்ல, குமரவேல் அப்பத்தாவை பாக்குறாரு. அவங்க ரொம்பவே சங்கடமா அழுகைக்கு தயாரா நிக்கிறாங்க. ஏங்க ஊர் வழக்கத்தை பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலையே இல்ல, எங்க அத்தைக்கு பிறந்த நாள்ல நல்லபடியா கொண்டாடணும்னு நினைச்சோம், கொண்டாடுறோம் அம்பிட்டு தானே பதிலடி கொடுக்குறாங்க வடிவு. வந்தோமா வாழ்த்துனோமா சாப்பிட்டோமான்னு போய்கிட்டே இருக்கணும், தேவையில்லாத பேச்செல்லாம் இங்க பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு வடிவு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்றாங்க. போதுமா, எந்த காலத்திலயும் கோவப்படாத எங்க அக்காவே கோவப்பட்டுட்டாங்க, இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானேன்னு மாறிய கோவமா கேக்குறாங்க. வந்தவங்க 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. சேன்னு எரிச்சலா திரும்பிக்கிறாங்க. மாறி எங்க போனாலும் ஏதாவது ஒன்ன பேசி குறை சொல்றதையே வேலையா வச்சிருங்க, போங்க போய் வந்த வேலையை பாருங்க அப்படின்னு அவங்களும் எரிச்சலா சொல்ல, போங்கன்னு பயங்கர கடுப்பா குமரவேல் சொல்றாரு. போ, தேவையா உனக்கு இதெல்லாம், போ அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் சொல்ல, அந்த அம்மணி போக இவரும் பின்னாடியே போறாரு. காந்திமதி கலக்கத்தோட நின்றுட்டு இருக்க, அத்தை அவங்க பேசுனதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க, ஊர் 1000 பேசும், அதையெல்லாம் நீங்க அப்படின்னு மாறி சொல்ல வடிவும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஆனா பாட்டி ரொம்பவே சங்கடப்பட்டு போயிடுறாங்க. இல்லைன்ற மாதிரி குறுக்க தலையாட்டிட்டு, இல்லம்மா எனக்குமே பிறந்த நாள் கொண்டாடுறதுல பெரிய விருப்பம்லாம் இல்லம்மா, என்னமோ இதை சாக்கா வச்சு 2 குடும்பத்தையும் ஒன்னா பாத்திர மாட்டோமான்னு ஒரு சின்ன ஆசை அப்படிங்கிற பாட்டி கன்னத்துல வழியிற கண்ணீரை தொடச்சிக்கிட்டு, ஏங்க என்னங்க நாம இல்லாம இவ சந்தோஷமா இருக்கிறாள்னு மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க, நீங்க போனதுல இருந்து ஒரு நாள் கூட உங்களை பத்தி யோசிக்காமலையோ உங்களை நினைச்சு நான் அழாமலோ இருந்ததே இல்லைங்க அப்படின்னு வெட்ட வெளியே பார்த்து காந்திமதி அழுதுகிட்டே பேசிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேருக்கும் ரொம்ப சங்கடமா இருக்கு. ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அட என்ன அப்பத்தா, பர்த்டே பேபி நீங்க அழலாமா அப்படின்னு குமரவேல் கேட்க, பாட்டி கண்ணை தொடச்சிக்கிறாங்க. ஹாப்பியா இருக்கணும் நீங்க, வாங்க உள்ளர வாங்க அப்படின்னு குமரவேல் கூப்பிடுறாரு. அத்தை என்ன அத்தை இது நல்ல நாள் அதுவுமா, எதுக்கு இப்படி கண் கலங்குறீங்க, வாங்க வாங்க அத்தை, மாறி கூப்பிடு, குமார் கூப்பிடுன்னு சொல்ல 2 பேரும் வாங்க வாங்க அப்பத்தான்னு கூட்டிட்டு போறாங்க. கோவில் தெப்பக்குளம் பூக்கடைன்னு அந்த ஏரியாவை களை கட்டி இருக்க அடுத்து ஒரு கார் வருது. அதுல இருந்து முதல்ல மீனாவோட அப்பாவும் கையில கிஃப்டோட மீனாவோட அம்மாவும் இறங்குறாங்க. அடுத்து ஒரு கார் வந்து நிக்குது. அதுல இருந்து மலைமுழுங்கி மாணிக்கம் இறங்குறாரு. இறங்குறவரு மீனாவோட அம்மாவையும் அப்பாவையும் பார்த்துட்டு, என்ன இவங்க பரிசெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க, நாம தான் வெறுங்கையை வீசிக்கிட்டு வந்திருக்கோமா அப்படின்னு யோசிக்கிறவரு, பரவாயில்ல வசதியானவங்க, அவங்க கிட்ட இல்லாததை நாம என்ன கொடுத்துட போறோம், பாத்துக்கலாம் விடு சமாளிப்போம் அப்படின்னு அவர் மனசை தேத்திக்கிறாரு. அப்படியே கொஞ்சம் வேக நடந்து மீனாவோட அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் வர்றவரு ஒரு சிரிப்போட வணக்கம் போட்டுட்டு, என்ன நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாரு. அவங்களும் அப்படின்னு சிரிச்சுட்டு நல்லா இருக்கோங்கிறாங்க. ஆமா உங்களுக்கும் கதிர் தம்பி தான் கார் அனுப்பி இருந்தாரா அப்படின்னு மாணிக்கம் கேட்க, கதிர் ஏன் எங்களுக்கு கார் அனுப்ப போறாரு, நாங்க எங்க சொந்த கார்ல வந்தோங்கிறாரு மீனாவோட அப்பா. ஓ அப்படின்னு சிரிக்கிற மாணிக்கம், நாங்களும் எங்க காரை எடுத்துட்டு வரலான்னு தான் இருந்தோம் அப்படின்னு சொல்ல, அப்புறம் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு மீனாவோட அப்பா. அப்புறம் கதிர் தம்பி தான் நாங்க தான் கார் அனுப்புவோம்னு ஒரே அடம் அப்படின்னு மாணிக்கம் அள்ளி விட்டுட்டு போக, மீனாவோட அம்மாவும் அப்பாவும் ஒரு நக்கல் சிரிப்போட ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. சரிங்க உள்ளர போலாமான்னு மயிலோட அப்பா கேட்க, சம்மந்திக்கு போன் பண்ணேன், பக்கத்துல வந்துட்டாங்களாம், வந்ததும் சேர்ந்து போலாங்கிறாரு மீனாவோட அப்பா. ஓ சரி 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 அப்படின்னு மயிலோட அப்பா அடுத்த ஃப்ளைட்டை பிடிக்க போற மாதிரி வாட்ச பார்த்துட்டு இருக்காரு. கோவில் மண்டபம் களை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. அங்கங்க ஆளுங்க எல்லாம் அங்கங்க சேர்ந்து நிக்க, எல்லாரும் பட்டுப்புடவையும் மல்லிகை பூவுமா கலகலப்பா பேசிட்டு இருக்க. காந்திமதியோட கண்கள் பூரா ரோட்லயே தான் இருக்கு. இப்படியும் அப்படி எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பப்ப வந்து பேசுறவங்கிட்ட ஒரு சமாளிப்பு சிரிப்பு சிரிச்சாலும் பர்த்டே பேபி பரவசமா ரோட்டையே தான் பார்த்துட்டு இருக்காங்க. வடிவும் மாறியும் வேகமா வர்றாங்க. அத்தை ஏற்பாடெல்லாம் முடிஞ்சிருச்சு, பூஜையை ஆரம்பிச்சிடலாமான்னு வடிவு கேட்க, கோமதி வந்துருட்டுமேம்மா
அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. அத்தை நல்ல நேரம் போகுது அத்தை அப்படின்னு மாறி சொல்ல, என் பொண்ணு வர்ற நேரம் தாமா எனக்கு நல்ல நேரம் அப்படின்னு பாட்டி சொல்ல, கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, ஆனா நீங்க சொன்னதை உங்க மகன்க கிட்ட சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு மாறி சொல்ல, மறுபடியும் பாட்டி வெளியில பார்த்துட்டு இருக்காங்க. வந்து 2 பேரை ரிசீவ் பண்ணி அண்ணனும் தம்பியும் உள்ளர அனுப்பிட்டு, என்னம்மா பூஜையை ஆரம்பிச்சிடலாமான்னு வந்து கேட்குறாரு முத்துவேல். பாட்டி பதில் சொல்லாம மென்னு முழுங்கிட்டு நிக்க, பெரியப்பா அத்தையும் வந்துடட்டோன்னு அப்பத்தான் சொன்னாங்க அப்படின்னு குமரவேல் சொல்ல, அப்பாடான்னு பாக்குறாங்க பாட்டி. அத்தையா பெரிய சொத்தை, எங்க இருந்துடா வந்தது அத்தையெல்லாம் அப்படின்னு பையனை 2 தட்டு தட்டிட்டு மிரட்டிட்டு இருக்காரு சக்திவேல். குடும்பத்திலேயே சேர்க்க மாட்டோம்னு சொன்னோம், போனா போகுதுன்னு கோவிலுக்கு வர சொன்னா உறவு கொண்டாடுறீங்களோ அப்படின்னு சக்திவேல் மிரட்ட, குமரவேல் அமைதியா நிக்கிறாரு. அதுங்கெல்லாம் வர்ற வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கணுமா? பேசாம ஒண்ணு பண்ணலாம், மாலை வெத்தலை பாக்கு தட்டு எல்லாம் எடுத்துட்டு போய் வீட்டுல போய் முறை செஞ்சு கூட்டிட்டு வரலாமா அப்படின்னு எரிச்சலும் நக்கலுமா கேக்குறாரு சக்திவேல். இப்போ ஒரு வேன் வருது, வந்துட்டாங்க வா அப்படின்னு மீனா அப்பா சொல்ல, இதோ சம்மந்தி வீட்டுல வந்துட்டாங்க அப்படிங்கிற மயிலோட அப்பா வேகமா வண்டிக்கிட்ட போய் வாங்க வாங்க வணக்கம் வாங்கன்னு சொல்ல, முதல்ல குழலியோட வீட்டுக்காரரு குழந்தையோட இறங்குறாரு. அடுத்து குழலி, வணக்கம் வாங்கன்னு இவர் கூப்பிட்டு இருக்க, ஐயே முதுகு வலியே வந்துருச்சு அப்படின்னு நொடிச்சுக்கிட்டே குழலி வர, வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களான்னு மயிலோட அப்பா கேட்க, நல்லா இருக்கோங்கிறாங்க குழலி அவங்க வீட்டுக்காரரும். அடுத்து சரவணன் இறங்க, வாங்க வாங்க வணக்கம்னு மீனா வீட்டுல சொல்ல, அவரும் அவங்கள பார்த்து வணக்கம்னு சொல்லிட்டு வர்றாரு. அடுத்து இறங்குற மீனா, அம்மா வந்துட்டீங்களா அப்படின்னு ஆசையா ஓடி போய் அம்மாவை ஹக் பண்ணிக்கிறாங்க. நல்லா இருக்கீங்களாம்மா நான் அவங்க அப்பா கேட்க, நல்லா இருக்கோம் பாங்குறாங்க மீனா. அடுத்து சுகன்யா இறங்கி வர, குழலி வாங்க தன்னை ரிசீவ் பண்றாங்க. ஏன் மீனா அம்மா அப்பா வர்றாங்கன்னு சொல்லவே இல்லைன்னு கேக்குறாரு செந்தில். பின்னாடி வர்ற பழனிய பார்த்து, ஏங்க குழந்தைய பாத்தீங்களா இல்லையான்னு சுகன்யா காமிக்கிறாங்க. டே குட்டிமா அழக்கூடாது அழக்கூடாது இங்க பாருங்க அப்படின்னு பழனி இங்க இருந்த விளையாட்டு காமிக்க, அழக்கூடாதுன்னு சுகன்யாவும் சொல்லிட்டு இருக்க, எல்லாரும் இறங்கி வந்துடுறாங்க. கோமதியும் பாண்டியனும் கடைசியா வர்றாங்க. மீனாவோட அம்மா அப்பாவை பார்த்து, வாங்க சம்மந்தி அப்படின்னு வரவேற்க, அவங்களும் வணக்கம் சம்மந்திங்கிறாங்க. ஆச்சரியமா இருக்கே, சரி எப்படி இருக்கீங்கன்றாரு பாண்டியன். நான் நல்லா இருக்கேன்னு சந்தோஷமா சிரிக்கிறாரு மீனாவோட அப்பா. மயிலோட அப்பா இதுக்கு முன்னாடி ஏதோ பாண்டியனை பார்த்ததே இல்லாத மாதிரி, நாங்களும் நல்லா இருக்கோம் சம்மந்தி அப்படின்னு வாலண்டியரா வந்து வண்டியில ஏறுறாரு. உடனே ஆச்சரியப்படுற பாண்டியன், அட நீங்களும் வந்திருக்கீங்களா வாங்க சம்பந்திங்கிறாரு. வணக்கம்னு மயிலோட அப்பா சிரிக்கிறாரு. நாங்க எங்க தானா வந்தோம், மாப்பிள்ள கூப்பிட்டாருங்கிறாரு மீனாவோட அப்பா. பாண்டியன் புரியாம பாக்க, மீனாவும் புரியாம பாக்குறாங்க. யாரு செந்திலா அப்படின்னு கோமதி கேட்க, செந்திலா அதை விட குழப்பமா பாக்குறாரு. மாப்பிள்ளை இல்ல மாப்பிள்ளையோட தம்பி அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்ல, எல்லாரும் கதிரை பாக்குறாங்க. ராஜி ரொம்ப சந்தோஷமா சிரிப்போட பாத்துட்டு இருக்க, கதிர் தம்பி தான் எங்களுக்கும் போன் பண்ணி சொல்லி வண்டியை அனுப்பி கூட்டிட்டு வந்தாரு அப்படின்னு மயிலோட அப்பா சொல்ல, அப்படின்னு சிரிப்போட தலையாட்டுறாரு பாண்டியன். கோமதி சந்தோஷமா கதிரை பார்க்க குடும்பத்தோட வர்றோம்னு அம்மாச்சி கிட்ட சொல்லி இருந்தோம், அவங்களும் நம்ம குடும்பம் தானேங்கிறாரு கதிர். அப்படி சொல்றா மாப்பிள்ள, பாசக்கார பையடா நீ கதிரு அப்படின்னு பழனி சொல்றாரு. மயிலோட அப்பா பக்கம் திரும்புற கோமதி, ஆமா சம்பந்தியம்மா வரலன்னு கேக்குறாங்க. பக்கத்துல ஒரு கல்யாணம், போகாம இருக்க முடியாதுல்ல, அதனால பாக்கியத்தை அங்க அனுப்பிட்டு நான் இங்க வந்தேன்னு அவரு சொல்ல, மயிலு தவிப்பா ஈன்னு பாத்துட்டு இருக்காங்க. கோமதி சரின்ற மாதிரி தலையாட்ட, எங்க அம்மா அப்பா நம்ம குடும்பம் இல்லையா, அவங்கள கூப்பிடல அப்படிங்கிறாங்க சுகன்யா. பாண்டியன் என்ன சொல்றதுன்னு யோசிக்க, ஐயோ சாரி சத்தியமா மறந்துட்டேங்கிறாரு கதிர். பரவாயில்ல மாப்பிள்ள, கதிர் மறந்தது இருக்கட்டும், எங்க அண்ணனுங்க ஏன் கூப்பிடல அப்படின்னு பழனி சுகன்யா கிட்ட கேக்குறாங்க. யாருக்குமே என் குடும்பம் வேணாம் போல அப்படின்னு வருத்தத்தோட சொல்றாங்க சுகன்யா. கோமதி ஏதோ சொல்ல வந்து தயங்க, ஐயோ சத்தியமா அப்படியெல்லாம் இல்ல, நான் நிஜமாவே மறந்துட்டேங்கிறாரு கதிர். நான் வேணும்னா இப்ப ஆள் அனுப்பி இல்ல நான் வண்டி அனுப்பி கூட்டிட்டு வந்துடுவா அப்படின்னு கதிர் கேட்க, லேசான கலங்குன கண்ணோட, இல்ல வேண்டாம் அப்படின்னு சுகன்யா வேகமா தலையாட்டுறாங்க. ஏன் அப்படின்னு பழனி கேட்டுட்டு இருக்க, நான் வேணா போய் கூட்டிட்டு வந்துடுவாங்கிறாரு கதிர். இல்ல வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சுகன்யா சொல்ல, இல்லடா போய் கூட்டிட்டு வரட்டும்டாங்கிறாங்க கோமதி. இல்ல நான் சும்மா தான் கேட்டேங்கிறாங்க சுகன்யா. கதிருக்கு ரொம்பவே சங்கடமா போயிடுது. சுகன்யா விடுப்பா, அடுத்து ஏதாவது விசேஷம்னா கூப்பிட்டுக்கலாங்கிறாரு பாண்டியன். நீ ஒன்னும் வருத்தப்படாதன்னு அவர் சொல்ல, சுகன்யாவும் சரின்னு தலையாட்டி வைக்கிறாங்க. சொல்லு நான் வேணா போய் மாமாவை கூட்டிட்டு வந்துடுறேங்கிறாரு பழனி. இல்ல வேண்டாம் அப்படின்னு சுகன்யா மறுத்துடுறாங்க. மீனா தனி குடித்தனம்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு மீனாவோட அம்மா கேட்க, குடித்தனம் பத்தி ஏதாவது கேட்கணும்னா உன் மாப்பிள்ளை கேளு அப்படின்னு செம்ம பல்பு கொடுத்துடுறாங்க மீனா. அன்னீசியா நின்றுட்டு இருக்க மயிலு, ஏன்பா நீங்க என்ன வெறுங்கையை வீசிட்டு வந்திருக்கீங்களாக்கும், கிஃப்ட் எதுவும் கொண்டு வரலையான்னு கேக்குறாங்க.
ஏம்மா, நம்மளை விட பெரியவங்களுக்கு நாம எதுவும் கொடுக்க கூடாது, அது ரொம்ப தப்பு அப்படின்னு மாணிக்கம் அவரா ஒரு தத்துவத்தை சொல்ல அப்படின்னு நம்பாம கேட்குற மயில அப்பாவை ஒரு பார்வை பார்த்து வைக்கிறாங்க. டேய், நான் சொன்ன விஷயத்தை எல்லாரும் மண்டையில ஏத்திக்கிட்டீங்களா அப்படின்னு பாண்டியன் கேட்க எல்லாரும் அவரையே பாக்குறாங்க. நாம வந்திருக்கிறது ஒரு சந்தோஷமான விஷயத்துக்கு, இங்க வந்து ஏதாவது சண்டை கிண்டை போட்டேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, நாங்களா சண்டைக்கு போக மாட்டோம், ஆனா அதே நேரம் அவங்க சண்டை போட்டாங்கன்னா பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு செந்தில் சொல்ல, ஏங்க அப்படின்னு மீனா செந்தில அடக்கிட்டு இருக்காங்க. இலை, நீ சும்மா தான் இருந்து ஆகணும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அது எப்படிப்பா அப்படின்னு சரவணன் கேட்க டென்ஷன் ஆயிடுறாரு பாண்டியன். சரிடா, நானும் கோமதியும் கிளம்புறோம், நீங்க இருந்து சண்டை கிண்டையெல்லாம் போட்டு சட்டையை கிழிச்சிட்டு வாங்க, வாடி அப்படின்னு செம்ம நக்கலா சொல்லிட்டு திரும்புறாரு பாண்டியன். இருங்க இருங்க அப்படின்னு பழனியும் அப்பா அப்படின்னு சரவணனும் கூப்பிடுறாங்க. என்னங்க நீங்க, எங்க அம்மா பாவங்க, சொன்னா கேளுங்கிறாங்க கோமதி. அப்புறம் என்ன கோமதி, இவங்கள போற இடத்துல அமைதியா வாயை பொத்திக்கிட்டு இருக்க சொல்லு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, டேய் சும்மா இருங்களேன்டா, டேய் மீதி இருக்க 364 நாள்ல எப்ப வேணாலும் சண்டை போட்டுக்கலாம், இன்னைக்கு வேணாண்டா, எனக்காக உங்க அம்மாச்சிக்காக கொஞ்சம் அமைதியா இருங்களேன் அப்படின்னு கோமதி சொல்ல, 3 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா தலையை திருப்பிக்கிறாங்க. சரின்னு சொல்லுங்க மாப்பிள்ளைங்களான்னு பழனி சொல்ல, சரி நாங்க சண்டைக்கு போக மாட்டோம் அப்படின்னு கடுப்பா செந்தில் சொல்ல, ஆமான்னு கதிரும் சரவணனும் தலையாட்டுறாங்க. சரிமான்ற அஷூரன்ஸோட வாங்க போலான்னு சரவணன் கூப்பிட எல்லாரும் நடந்து வர்றாங்க. நீ ஒன்றும் வருத்தப்படாத, அடுத்த ஃபங்க்ஷனுக்கு மொதல் கெஸ்டே உங்க அம்மாவும் அப்பாவும் தான் அப்படின்னு பக்கா ஹஸ்பண்ட் மெட்டீரியலா மாறி பழனி சொல்லிட்டு இருக்காரு. பெரிய படையே திரண்டு வர்ற மாதிரி பாண்டியன் ஃபேமிலி வந்துட்டு இருக்காங்க. பார்க்க நிஜமாவே ரொம்ப அழகா இருக்கு. அங்க பாரு நம்ம போட்டோ எல்லாம் போட்டிருக்குன்னு ராஜிக்கிட்ட மீனா சொல்லிட்டு இருக்காங்க. ஏய் அங்க பாரு அப்படின்னு வந்தவங்க எல்லாருமே கதிர் வச்ச பேனரை பார்த்து அப்படியே அசந்து போய் நிக்கிறாங்க. பாண்டியன் ரொம்பவே ரசிச்சு பார்த்துட்டு இருக்க கோமதி ஆன ஆச்சரியத்தோட பாக்குறாங்க. வந்த எல்லாருமே இன்ச் பை இன்ச்சா அந்த பேனரை ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கவுங்க போட்டோவை பேனர்ல பார்த்துட்டு இருக்காங்க. பேனர் வச்சு சண்டையை ஆரம்பிச்சிருவாங்க போல இருக்கேன்னு மீனாவோட அப்பா கேட்க, சும்மா இருங்கன்னு சிரிக்கிறாங்க மீனாவோட அம்மா. குழலி அவங்க போட்டோவை பார்த்துட்டு இருக்க, அவங்க வீட்டுக்காரர் அவரோட போட்டோவை பார்த்துட்டு இருக்காரு. என்ன ஒரே வித்தியாசம், இப்ப கையில குழந்தையோட நிக்கிறாரு, பேனர்ல அவர் மட்டும் நிக்கிறாரு. பழனி கைய நீட்ட, ஏங்க அங்க நம்ம போட்டோ இருக்கு அப்படின்னு சுகன்யா கைய காட்ட, அங்க அப்படின்னு பழனிய கைய நீட்ட, அவங்க போட்டோவை பார்த்து 2 பேர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மயிலு நீயும் மாப்பிள்ளையும் நான் அவங்க அப்பா கைய காட்ட, ஆமாப்பா அப்படின்னு மயிலு ரொம்ப சந்தோஷத்தோட அவங்க போட்டோவையும் சரவணை போட்டோவையும் பாக்குறாங்க. மீனாவும் ராஜியும் ஒன்னா நின்னுகிட்டு அவங்க 2 பேரும் கப்பலா இருக்க போட்டோஸ பாக்குறாங்க. எப்படி இருக்குன்னு கதிர் கேட்க, டேய் செம்மையா இருக்குடா, அம்சமா இருக்குடா அப்படின்னு செந்திலும், டேய் சூப்பரா இருக்குல்லடா மாப்பிள்ள என்ன பழனி கேட்க, ஆமா மாமா அட்டகாசமா இருக்குங்கிறாரு சரவணனும். அது வரல ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு இருந்த கோமதி, ஆமா நானும் இவரும் அம்மாவும் சேர்ந்து போட்டோ எடுத்ததில்ல, எப்படிடா உனக்கு மட்டும் கிடைச்சதுன்னு கதிர்கிட்ட கேக்குறாங்க. அத்தை இதெல்லாம் கிராபிக்ஸ் அப்படின்னு ராஜு சொல்ல, அப்படின்னு புரியாம பாக்குறாங்க கோமதி. பாண்டியன் பயங்கர சந்தோஷத்தோட கதிரை பார்த்துட்டு இருக்க, அத்தை நீங்க இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி, இன்னும் என்னென்ன ஏற்பாடெல்லாம் உங்க புள்ள பண்ணியிருக்காரு தெரியுமா அப்படின்னு ராஜு கேட்க, ஏய் அப்படின்னு கதிர் ராஜியோட ஆர்வத்துக்கு அணை போடுறாரு. சூப்பர்டா, இன்னும் என்னென்ன பண்ண வச்சிருக்கே தெரியலையே அப்படின்னு பாண்டியன் பெருமையா கதிரை பாக்குறாரு. என்ன கதிரு என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு மீனா கேட்க, அண்ணி அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது அண்ணி, பார்த்து நீங்களே சர்ப்ரைஸ் ஆவீங்க அப்படின்னு கதிர் சொல்ல, ராஜி எனக்கு தெரியுமேன்ற மாதிரி சந்தோஷமா சிரிக்க, ஓ பாக்குறோங்கிறாங்க மீனா. பாண்டியனுக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துருது. ஏன்பா ராஜி சண்டை போடுறதுக்கு ஆளுங்க கேளுங்க ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கானான்னு கேக்குறாரு. ஏங்க அப்படின்னு கோமதி அவர் கையை பிடிச்சிட்டு இருக்க, நல்லதே வராதா இவர் வாயில, அம்மா கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்கம்மா அப்படின்னு கதிர் கோமதி கிட்ட சொல்ல, ஏங்க கொஞ்சம் சும்மா இருங்களேங்க அப்படிங்கிறாங்க கோமதி. இதோ பாரு கோமதி, நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்ல யாரும் சொல்ல வேணாம் அப்படின்னு கதிரை பார்த்துக்கிட்டே சொல்றாரு பாண்டியன். ஐயோ அப்படின்னு கோமதி சலிச்சுக்க, அவங்க கூட சண்டை போட வேணாம்னு சொல்லிட்டு நீங்களே இங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்களேங்கிறாரு சரவணன். சபா சரவணன், எங்க மைண்ட்ல இருக்கிறது நீங்களே சொல்லிட்டீங்க. ஷோ அதுவும் ஒரு அரசாங்க ஊழியரை இப்படி வெயில்ல நிக்க வச்சுக்கிட்டு, சாச்சா கோவிலுக்குள்ள ஏசி இருக்கா அப்படின்னு திமிர் பேச்சு பேசிட்டு இருக்காரு செந்தில். சிறகடிக்க ஆசையில தொழிலதிபர் மனோஜ் தொந்தரவுன்னா இங்க ஆபீசர் செந்திலோட அலப்பறை தாங்க முடியல. கோமதியும் சுகன்யாவும் அப்படின்னு அதிர்ச்சியா பார்க்க,
ஆரம்பிச்சுட்டாருடா இவரு அப்படிங்கிற மீனா மாமா இப்படி முறைக்கிறதுக்கு அப்படியே நங்குன்னு ஒரு குத்து வச்சிருக்கலாம், அப்பவாது என் புருஷன் அடங்குறானான்னு பார்க்கலாம் அப்படின்னு மீனா பல்ல கடிச்சிட்டு இருக்க. அக்கா அப்படின்னு செல்லமா அடக்கிட்டு இருக்காங்க ராஜி. ஏய் செந்திலு, நீ வேற ஏமாப்புல எரியற நெருப்புல எண்ணெயை ஊத்திக்கிட்டு அப்படின்னு பழனி கேட்க. வேர்க்குதில்ல மாம்ஸ் அப்படின்னு செந்தில் கொஞ்சிக்கிட்டு இருக்க. முதல்ல எல்லாரும் உள்ளர போலாம் வாங்க அப்படின்னு பழனி சொல்ல. இருங்க இருங்க, எல்லாரும் எங்கேயும் போயிட வேண்டாம், இருங்க மேலக்காரங்களை நான் கூட்டிட்டு வந்துடுறேன், இங்கே இருங்க அப்படிங்கிற கதிர் ஓடி போறாரு. மேலக்காரங்களா அப்படின்னு கோமதி பார்த்துக்கிட்டு இருக்க. பாண்டியனும் பெருமையா பார்க்க. அப்ப ஒரு சண்டை இருக்கு அப்படின்னு சுகன்யா ஒரு எதிர்பார்ப்போட பாக்குறாங்க. நமக்குள்ளேயும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி விட்டுருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.